நிறைகுடம் தளும்பாது என்கின்ற பழமொழிக்கேற்ப கும்பத்தை தன் சொந்த வீடாக கொண்ட கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுடைய ராசிக்கும் 12க்கு அதிபதியான சனீஸ்வர பகவான் வரும் மார்ச் 29ஆம் தேதி பங்குனி மாதம் 15ஆம் தேதி 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாக போகிறார். சனீஸ்வரன் வீட்டுக்கே ஏழரை சனி என்பதைப் போல சனி பகவான் உங்களுக்கு ஏழரை சனி முடிந்து, அதாவது உங்களுடைய குடும்பத்திற்கு வருகிறார். அதாவது ஜென்ம சனி விரயச்சனி முடிந்து குடும்பச்சனியாக வருகிறார். இந்த குடும்பச்சனியாக வரக்கூடிய சனி ராசி அதிபதியாக இருப்பதனால் அவர் உங்களுக்கு பல வகையில் நன்மைகள் தான் செய்வார். அந்த வீட்டிற்குரிய கிரகம் உங்களுக்கு குரு 4ஆம் இடத்தில் இருப்பதனால் தாய் வகையில் உங்களுக்கு தனவரவு அதிகப்படும். அது தவிர நீங்கள் உங்களுடைய சொந்த வீடு கனவு, வீடை விரிவுபடுத்துவது, வாகனம் வாங்குவது போன்ற எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 12க்கும் ராசிக்கும் அதிபதியாக இருப்பதனால் சுப விரயங்கள் நடக்கும். மிக எச்சரிக்கையாக நீங்கள் பணப்புழக்கத்தில் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. குடும்பஸ்தானத்தில் சனி இருப்பதனால், அதாவது பணம் நிறைய இருக்கும், பணத்தை தேவையில்லாமல் செலவு பண்ண வேண்டாம்னு சொல்லி உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன். ஏன்னா 12ஆம் அதிபதி ஆகிறார் அவர் குடும்பத்தில் இருக்கிறதுனால மிக எச்சரிக்கை செலவு பண்ணணும். அது தவிர அதே தனம் குடும்பம் பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 4ஆவது இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தாய் மூலியமாகவும் பணம் வரும். தாய்க்கு உடல்நல கோளாறு இருந்திருந்தால் இப்போ சரியாயிரும். வரக்கூடிய காலங்களில் குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிறது மிக அற்புதமான பலனை தரும். 5ஆவது இடத்துக்கு போகிறதுனால குடும்பாதிபதியே 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால குழந்தைகளோட எதிர்காலம், படிப்பு, வேலை வாய்ப்பு, அவங்களுக்கு திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் எதிர்காலத்தில் மிக சிறப்பாக நடத்துவீங்க. அதற்கான திட்டங்களையும் உங்கள் மனசில் இப்போ தயாராக நீங்கள் வச்சுருப்பீங்க. அது நடக்கும். இப்போ எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது எச்சரிக்கை மட்டும்தான், வேற ஒன்றும் கிடையாது. பணத்தை கையில் பணம் இருக்குது, அதை முறையாக செலவு பண்ணணும். இந்த செலவு தேவைதானா அப்படிங்கிறத பார்த்து செய்யணும். மற்றபடி தண்ட செலவு வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லை. அதாவது உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு, சொத்து சுகங்களுக்கு, வீடு வாசல் பராமரிப்பு, வீடு கட்டுவதற்கு போன்றதுக்கு மட்டும் உங்களுக்கு பணம் வரும். அது தவிர உங்களுக்கு இளைய சகோதரர் மூலயமாவும் உங்களுக்கு உதவிகள் எல்லாம் நிறைய கிடைக்கும். இளைய சகோதரர் 3 இப்போ உங்களுக்கு 6ஆவது இடத்துல கடகத்தில் இருக்கார். அவரும் வரும் காலங்களில் தை மாதத்துலேருந்து உங்களுக்கு சாதகமான இடத்துல ஒரு 100 நாட்களுக்கு மேலே இருக்க போகிறது ஒரு போனஸ் மாதிரின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இது தவிர குருவினுடைய பார்வை உங்களுக்கு 8ஆம் இடத்துல பதிவதனால் அங்கே கேது பகவான் இருப்பதனாலும் உங்களுக்கு எந்த ஒரு சிரமம் இல்லாமல், கண்டமோ கஷ்டமோ எது இல்லாமல் குரு பகவான் அவருடைய அருட்பார்வையால் உங்களுக்கு உங்களை பாதுகாத்துக்கிறாரு. அது தவிர அந்த 8க்குடையவன் புதன் பகவான் உங்களுக்கு 10ஆவது இடத்தில் இருக்கிறது குருவினுடைய பார்வையை பெறுவதும் போது உங்களுக்கு இந்த புத்தாண்டு பிறப்பது உங்களுக்கு மிக நல்ல பலனை தருகிறது. இது தவிர உங்களுக்கு ராகு பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் இருக்கார். இப்போதைக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் மீன ராசியில் இருக்கார். அவர் வரக்கூடிய காலகட்டங்களில், அதாவது வைகாசி மாதம் 4ஆம் தேதி மே 18 ராகு பகவான் ஜென்மத்துக்கு வர்றாரு. அவருக்கு பொதுவாக ராகு கேதுக்கு சொந்த வீடு இல்லாதனால இருக்கக்கூடிய வீட்டையே தன்னுடைய சொந்த வீடாக அதனுடைய பலன்களையும் அவங்க தருவாங்க. பொதுவாகவே சனீஸ்வர பகவானுக்கு மகரமும் கும்பமும் சொந்த வீடுங்கிற மாதிரி அந்த வீட்டுக்கு வரக்கூடிய ராகு இப்போ குரு பகவான் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு இது வரைக்கும் நல்ல பலன் தான் கொடுத்தாரு. அவர் இப்போ ஜென்ம ராசிக்கு வர போகிறதுனால அந்த இடத்துல புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 3 பாதங்களும் ராகுவுடைய முழுமையான நட்சத்திரம் இருக்கிறதுனால மிக நல்ல பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குருவினுடைய பார்வை உங்களுக்கு இந்த பெயர்ச்சிக்கு பின்னாடி உங்களுக்கு உங்களுடைய லாபஸ்தானத்திலையும், உங்களுடைய ஜென்மராசி மேலேயும், உங்களுடைய 9ஆவது இடத்தை 9ஆவது இடத்துலையும் பதிவதால்
மிக அற்புதமான பலன்களை தரும். தந்தை வகையில் வந்து உங்களுக்கு வந்து இருந்த பிணக்குகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து தந்தை வகையிலேயும் உங்களுக்கு வந்து உதவிகள் வந்து நிறைய வரும். தொழில் ரீதியாக வந்து தொழிலாதிபதினு சொல்லக்கூடிய உங்களுக்கு 10 செவ்வாய் வந்து 6வது இடத்துல இருக்கிறதுனால தொழில் ரீதியாக வந்து நீங்கள் வந்து கண்காணிப்பில் இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணாலும் கூட உங்களுடைய நேரடி பார்வையில் தான் இருக்கணும். தொழிலில் வந்து அடிக்கடி நீங்கள் வந்து தொழில் செய்கிற இடத்துலேருந்து லீவ் எடுத்துகிட்டு வெளியே வர்றது, வெளியே மற்ற பணிகளுக்காக நீங்கள் போகிறத வந்து தவிர்க்கணும். கவனமாக தொழிலில் வந்து நீங்கள் ஈடுபடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து வாடிக்கையாளர் வந்து உங்கள்கிட்ட எல்லா வகையிலையும் ஒரு தொடர்பில் இருப்பாங்க. அடிக்கடி லீவ் எடுத்துக்கிறதோ அல்லது வேறு ஏதாவது நமக்கு வந்து பணி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேறு பக்கம் நம்ம வந்து போயிட்டுருந்தோம் அப்படின்னா தொழில் பாதிக்கும். அதனால் மிக எச்சரிக்கையாக இருக்கணும். 3 வந்து அவராக இருப்பதனால உங்களுக்கு வந்து வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது ஜனவரி 8 தை 8லேருந்து ஜனவரி 21லேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து மிதுனத்துக்கு வர்றதுனால மிக நல்ல பலன்களை தர்றாரு. இப்போதைக்கு வந்து தை மாதம் வரைக்கும், தை 8ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிக நல்லதுங்கிறத சொல்கிறோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சனீஸ்வர பகவான் வந்து உங்கள் ராசியிலிருந்து 2வது இடத்துக்கு போகிறாரு. அவர் 2வது இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக உங்களுடைய தாய் ஸ்தானத்தையும், தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8வது இடத்தையும், தன்னுடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்ப்பதனால நீங்கள் வந்து அதாவது 3ஆம் பார்வையாக பார்க்கும்போது அது தாய் ஸ்தானத்தையும், தாய்கிட்ட வந்து நீங்கள் வந்து எப்பவுமே ஒரு அன்பாக மிக நடந்துக்கிறது மிக நல்லது. ஏன்னா அவங்க வந்து உங்கள் மேலே ரொம்பவும் அதாவது ரொம்பவும் உங்கள் மேலே ஒரு பாசமாக இருப்பாங்க. அந்த பாசத்தை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சு அதுக்கு வந்து எந்த ஒரு வேலையில் இருந்தாலும் நீங்கள் அந்த தாய்கிட்ட நீங்கள் செய்ய வேண்டிய அன்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நேரங்காலத்துக்கு சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா அவங்க இன்னும் மனமகிழ்ச்சியோடு இருப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் உங்களுடைய 8வது இடத்துலையும் சனீஸ்வர பகவானுடைய பார்வை பதிவதனால உங்களுக்கு கண்ட கஷ்டம் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர் வந்து தன்னுடைய பார்வையால் வந்து அந்த பிரச்சனைகளையும் அந்த பயத்தை அவர் வந்து போக்கிடுவார். 10வது இடத்துல பார்ப்பதனால தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா மிக நல்லாயிருக்கும். இது தவிர உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து வருங்காலங்களில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது தை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் வரைக்கும், தை 15ல் ஒரு பாதி மாதம், மாசி, பங்குனி, சித்திரை, அதில் வைகாசியில் ஒரு பாதி 17ஆம் தேதி வரைக்கும். அப்போது 4 மாதத்துக்கு பக்கமாக அவர் வந்து குடும்பஸ்தானத்தில் வந்து உச்சம் பெற்று இருப்பதனால் மிக அற்புதமான பலன்களை வந்து அவர் தருவார். அப்போ வந்து தாய் வழியிலையும் தந்தை வழியிலையும் உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய பணம், காசு, சொத்து சோகமெல்லாம் வந்து அது கோர்ட்டு கேஸில் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து அதை வந்து சுமூகமாக பேசி முடித்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதை உங்களுக்கு வர வேண்டிய பங்குகளை வந்து நீங்கள் வந்து எந்தவித சட்ட சிக்கல்கள் இல்லாமல் உங்களால் வாங்கிக்க முடியுங்கிறத உறுதியாக சொல்கிறோம். அது முக்கியமாக பார்த்திங்கன்னா தை மாதம் 15லேருந்து வைகாசி 17 வரைக்கும், அதாவது ஜனவரி 8 முதல் மே 31 வரைக்கும் அந்த அற்புதமான காலகட்டங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கடுத்தது ஜனனகால ஜாதகப்படி உங்களுக்கு வந்து யோகமான திசைகள் நடந்தது அப்படின்ட்டு சொன்னால் அது வந்து இப்போ சொல்லக்கூடிய இந்த கோல்சார ரீதியான பலன்கள் வந்து உங்களுக்கு ப்ளஸ் போனஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து கோல்சார ரீதியாக அதாவது பாதகமான திசை நடந்தாலும் கூட இந்த கோல்சாரம் உங்களுக்கு வந்து உங்களை எந்த வகையிலையும் பாதிப்பு ஏற்படுத்தாமல் தாங்கி நிற்குங்கிறத உறுதியாக சொல்லலாம். மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.